அன்பு தோழமைகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக மகிழ்ச்சியான ஒரு நாள், ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பொழுது, நொடி, இவற்றுக்கெல்லாம் மேலாக இயற்கை இன்றைய தினத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறது. நல்லவர்களுக்கு எதிராக இயற்கை ஒருபோதும் இயங்குவதில்லை என்பதற்கு இன்றைய காலநிலையும் வானிலையும் ஒரு சான்று. அன்பு நண்பர்களே, ஒரு முதல் நூல் எப்படி இருக்கும் என்று வாசக பரப்பிற்கு ஒரு புரிதல் இருக்கிறது. ஒரு முதல் நூல் வெளியீட்டு விழா எப்படியெல்லாம் நடக்கும் என்கின்ற ஒரு புரிதலும் இங்கே இருக்கிறது. ஒரு முதல் நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு நூல் திறனாய்வு எப்படியெல்லாம் நடக்கும் என்கின்ற ஒரு புரிதலும் இருக்கிறது. ஆனால் இந்த விழா இந்த 3 கருதுகோளையும் தகர்த்து ஒரு நேர்த்தியான ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் எழுதுகின்ற எழுத்தாகவும் வெளியீட்டு விழாவாகவும் திறனாய்வும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவர் எழுத்தை ஒரு நடுப்பகுதியிலிருந்து தொடங்கியிருக்கிறார் என்கின்ற ஒரு பெரும் செய்தியை இந்த அவைக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இங்கு வந்திருக்கிற கூட்டம் நிலா மகனுக்கு வந்த கூட்டமாகவோ இல்லை சிறப்புரையாற்ற வந்திருக்கிற அண்டனூஸ்ராவுக்கு வந்த கூட்டமாகவோ நான் நினைக்கவில்லை. இங்கு அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுடைய வயதை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது உண்மையில் சிலுக்கு தேவதை என்கின்ற ஒரு நாயைக்கு வந்த கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பு தோழர் அசரப் அலி அவர்கள் என்னிடம் அலைபேசி தொடர்பு கண்டு, நண்பரே, நிலாமகன் அவர்கள் ஒரு சிறுகதை தொகுப்பு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் அதை வெளியிட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்தது. காரணம், மனைவி இலக்கிய வட்டம் என்பது ஆட்களை வைத்து நடக்கின்ற கூட்டம் அல்ல, ஆளுமைகளை வைத்து நடக்கின்ற ஒரு இலக்கிய கூட்டம். இந்த இலக்கிய கூட்டத்தில் நாம் எப்படி பேசுவது என்று ஒரு தயங்கினேன். பிறகு அவரிடம் கேட்டேன், நூலுடைய பெயர் என்று கேட்டேன். சிலுக்கு தேவதை என்று சொன்னார். என்னது சிலுக்கு தேவதை? எனக்கு உள்ளபடியே ஒரு உற்சாகமாகிவிட்டது. எனக்கு சிலுக்கை ரொம்ப பிடிக்கும். சிலுக்கை பிடிக்காதவர்கள் யார் இந்த பூமியில் இருக்க முடியும்? சிலுக்கை நான் பிடிப்பதற்கு, நேசிப்பதற்கு காரணம் அவருடைய கிளாமர் நடனம் அல்ல, அவருடைய இறுதி காலத்தில் அவர் பெற்ற பசிகளும் தற்கொலைகளும் அதனுடைய தொடர்ச்சியாக வந்த கட்டுரைகளையும் வாசித்தவர்களுக்குத்தான் சிலுக்கை நேசிக்க முடியும். அசரப் அலியோட நெருங்கி பழகியவர்களுக்கு தெரியக்கூடும், அவருடைய வேண்டலை யாரும் மறுக்க முடியாது. காரணம், சிலுக்கினுடைய கண்களில் இருக்கின்ற ஒரு போதையும் அவருடைய நடனத்தில் இருக்கக்கூடிய ஒரு நளினமும் அவருடைய வார்த்தைகளில் இருக்கும். நான் வருவதாக ஒப்புக்கொண்டேன். இந்த நூலை படிப்பதற்கு உங்களைப் போல நான் பெரிய ஆவலோடு இருந்தேன். நூலை அனுப்பி வைத்திருந்தார், சிலுக்கு தேவதை. நான் வாங்கி பார்த்துட்டு பின்புறமாக பார்த்தேன், அதில் நாற்கரம் வெளியீடு என்று இருந்தது. நான் கொஞ்சம் உஷாராகிவிட்டேன். நாற்கரம் பதிப்பகத்தை பற்றி எனக்கு தெரியும், என்னையோடவும் பாலஜோதி ராமச்சந்திரன் வந்திருக்கிறார், அவருக்கு நன்றாக தெரியும். தமிழகத்தில் உள்ள பதிப்பகத்தில் பதிப்பகத்தாரை ஒரு நூலை முழுமையாக வாசித்து அவருக்கு திருப்தியாக இருந்த மட்டும்தான் நச்சில் ஏற்றுவார், இல்லை என்றால் அவர் திருப்பி கொடுத்துருவார். அப்படியான ஒரு நாற்கரம் பதிப்பகத்தின் வழியாக இந்த நூல் வருகிறது என்றால் அது நிச்சயமாக சிலுக்கு நாயகி பற்றிய கதையாக இருக்காது என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டிற்கு வந்த பிறகுதான் இந்த தொகுதியை நான் வாசித்தேன். உண்மையில் எனது யூகம் மிக சரியாகவே இருந்தது. இது சிலுக்கு நாயகியை பற்றிய கதை அல்ல, சிலுக்கு தேவதை கதை. பெயர் கூட நான் தவறாகத்தான் யோசிக்கிறேன். சிலுக்கு தேவதை அல்ல, சிலுக்கு தேவதைகளின் கதை. இந்த நூலை வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களுடைய தலைமையில் வெளியிடுவது ஒரு சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எத்தனையோ துறைகள் இருக்கிறது, எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு கதையை புனைவதில் வழக்கறிஞர்களை அடித்துக் கொள்ள முடியாது. ஏனால் நீதிபதிகளை அசந்து கேட்கின்ற ஒரு பார்த்தீங்கன்னா புனைவாக்கம், இல்லாதையும் பொல்லாதையும் சேர்த்து கட்டி தன்னுடைய எதிர்த்தரப்பு நியாயவாதியாக இருந்தாலும் வெளியே வர முடியாத அளவிற்கு இழுத்து கட்டக்கூடியவர் வழக்கறிஞர்கள்.
அப்படியான வழக்கறிஞர்கள் தலைமையில் தான் இந்த விழா நடக்கிறது. வழக்கறிஞர்கள் தமிழுக்கு ஆற்றக்கூடிய பங்களிப்புகள் மிக அதிகம். முதல் நாவல் என்று சொல்லக்கூடிய பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதிய வேதநாயகம் பிள்ளையாக இருக்கட்டும், அதன் பிறகு பத்மாவதி சரித்திரம் எழுதிய மாதவையராக இருக்கட்டும், இல்லை சிறுகதையில் முதல் சிறுகதை எழுதியது யார், பாரதியாரா வாவேசு ஐயரா என்கின்ற பட்டியலில் விவாதத்தில் மாதவையரும் இருக்கிறார். ஆகவே வழக்கறிஞர்கள் மிகச்சிறந்த தமிழ் ஆற்றுகளை பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்பிற்கு எந்த வகையிலும் குறைவில்லாமல் தமிழ்மணி அவர்களும் செய்திருக்கிறார்கள். ஒரு உறங்கின்ற மனச்சாட்சியை மையமாக வைத்து அவர் கொண்டு வந்த ஒரு நூல் சமூகத்தை திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு நூல். அப்படி ஒரு தலைமையில் உங்கள் முன்னிலையில் இந்த நூலை நான் வெளியிட்டது எனக்கு பெருமை இல்லை. உங்கள் முன்னிலையில் அந்த நூலை வெளியிட்டது கூட பெருமை இல்லை. இந்த நூலை வெளியிட்டு அவருடைய துணைவியாரும் அவருடைய மகள் சிலுக்கு குட்டியும் இந்த நூலை பெற்றுக்கொண்டது தான் நான் மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். இது உண்மையில் அவர் எழுதுவதற்கு மனைவியினுடைய ஒத்துழைப்பு தேவை. நான் சமீபத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஒரு 100 கதைகள் கொண்ட ஒரு தொகுப்பை வெளியிட்டேன். அந்த வெளியீட்டு விழாவிற்கு எனது அம்மா, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அழைத்திருந்தேன். அவர்களை மேடையில் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. தோழர் அறிவிச்செல்வன் கூட வந்திருக்கிறார். உங்களுடைய ஏற்புரையில் எங்களுடைய நன்றி மனைவிக்கு சொல்லவே இல்லை என்று கூட அவர் சொன்னார். ஆனால் அதற்கு மாறாக இங்கு மனைவி, பிள்ளைகள் முன்னிலையில் இந்த நூலை வெளியிடுதல் என்பது அவர் தொடர்ந்து எழுதுவதற்கு ஒரு உத்வேகம் நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் நான் 100வது கதை, 100 தொகுப்பு கொண்ட கதையை வெளியிடுவதற்குத்தான் எனது மனைவியை, பிள்ளைகளை அழைக்கவில்லையே தவிர எனது முதல் நூல் வெளியீட்டு விழாவை உங்களைப் போலவே எனது மனைவியும் பிள்ளைகளும் தான் பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஊக்க சக்தி தான் கிட்டத்தட்ட ஒரு 25 நூல் எழுதும் அளவிற்கு என்னை வளர்த்தெடுத்திருக்கிறது. உண்மையில் சிலுக்கு தேவதை கதை குறித்து எல்லோரும் பேசிவிட்டார்கள். சிலுக்கு கதையை நான் மீண்டும் சொல்வேன் என்றால் இங்கே இருப்பதா வெளியேறுவதா என்கின்ற ஒரு மனக்குழப்பு உங்களுக்கு வரக்கூடும். உண்மையில் சிலுக்கு தேவதை கதையில் ஒரு அற்புதமான சில காட்சிகள் இங்கு படிக்கப்படுத்தியிருக்கிறார். ஒரு கதை எப்படி தொடங்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். முடிவு கூட பிரச்சனை இல்லை, ஏனால் முடிவை நான் யூகித்து விட்டு தான் கதைக்குள் நுழைவோம். ஆனால் ஒரு கதையை மிக சரியான சொற்களை கொண்டு தொடங்கவில்லை என்றால் எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை யுகங்களானாலும் அந்த கதையை உங்களால் நகர்த்தவே முடியாது. எவ்வளோ சேலஞ்ச் பண்ணி நகர்த்தாலும் முடியாது. ஆனால் இந்த சிலுக்கு தேவதை என்ற கதை ஒரு தூரத்தில் இருந்து ஒரு மழையின் வாசனமும் ஒரு மண்ணின் வாசனையும் வருவதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் மண் வாசனை கேள்விப்பட்டிருக்கிறேன். மழைக்கு வாசனைங்கிறது எனக்கு ஒரு புதிய சொல்லாடலாக எனக்கு தோன்றியது. ஆனால் இந்த கதைகள் நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், மண் வாசனை என்பது இந்த கதையினுடைய உண்மையான நாயகி மீனாட்சியாகவும், மழை அது விழுகின்ற அந்த மழை வாசனை என்பது அந்த மீனாட்சிக்கும் அந்த கதையினுடைய நாயகனுக்கும் பிறந்திருக்கின்ற சிலுக்கு குட்டியாகவும் தான் நான் பார்க்கின்றேன். இந்த கதையில் உண்மையாகவே நிலாமகனுடைய துணைவியார் பெயர் மீனாட்சி. ஆகவே இது நிலாமகன் மீனாட்சி கதையாக தயவு செய்து யாரும் பார்க்கக்கூடாது. இந்த கதையை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய மனைவி தான் இங்கே மீனாட்சியாக மாறுகிறார். இந்த குடும்பத்தினுடைய சாராம்சங்களை, குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக, அழகியலாக, அழகோடு, மிகைப்படுத்தல் இல்லாமல் காட்சிப்படுத்தியிருக்கிறார். ஒரு அதிகாலை மழை என்னெல்லாம் செய்யும் ஒரு குடும்பத்தை என்பதை, அந்த மழை செய்கின்ற அத்தனை சுட்டி வேலைகளையும் அந்த குழந்தை செய்கிறார். அந்த கதை ஆசிரியனுக்கு ஒரு தும்மல் வருகின்ற பொழுது மனைவி ஓடி போய் தண்ணி கொடுப்பதற்குள்ளாக மகள் கொண்டு குடிக்கிறார். அப்பாவுக்கு மகனும், மகளுக்கு அப்பாவும் கால் பிடித்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் போகின்ற அந்த காட்சி மகளாகவே இருந்தாலும் தான் காட்ட முடியாத ஒரு அன்பை, ஒரு பெருமிதத்தை, ஒரு மகிழ்ச்சியை எனக்கு பதிலாக மகள் காட்டுகின்ற பொழுது மனைவிக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பொறாமை, கோபம் வரும். இது நிச்சயமாக உண்டு. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறோம்னா, நம்ம கிராமத்தில் அல்லது எல்லோருடைய தாய்மார்களும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து சீராட்டி பாராட்டி தினந்தோறும் குளிப்பாட்டி விட்டு பவுடர்லாம் அடித்து விட்டு புது ட்ரெஸ் எல்லாம் அணிவித்து விட்டு அமுது ஊட்டி பால் ஊட்டி கதை சொல்லி தூங்க வைப்போம். இந்த குழந்தை தாய்க்கு முன்னால் இருந்து அம்மா அம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது தாய்க்கு ஒரு கோபம் வரும். இந்த செருக்கியை, இந்த குட்டியை, இந்த அழகை நானும் பெற்று நான் தினந்தோறும் குளிப்பாட்டி வளர்த்து எடுக்கிறேன்.
கண்ணை முழிச்ச உடனே அப்பனே தானே தேடுறா அப்படின்னு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை இந்த கதையில் அப்படியே மெல்லிய சரடாக ஒரு நூலிலையாக நகர்கிறது என்பதுதான் இந்த கதையோட சிறப்பு. அப்படி என்றால் ஒரு தந்தை ஒரு மகளுக்கு அதிகபட்சமாக எவ்வளவு பாசம் காட்டுகிறாரோ அதற்கு நிகராக மகளும் காட்டுகிறார். இது அன்பினுடைய பரிமாற்றம். நீட்டினுடைய 3ஆம் விதி கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த கதையில் எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு இடம் ஒன்று உண்டு. இந்த தந்தையும் மகளும் ரொம்ப நெகிழ்ச்சியாக அன்போடு நெருங்கி பழகின்ற பொழுது என்னவாகவே இருந்தாலும் தாய்க்கு மனைவிக்கு ஒரு கோபம் வரும். இந்த கோபத்தை காட்ட வேண்டும். இந்த கோபத்தை காட்டுகிற இடம் தான் இந்த கதையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அழகியலாக நான் பார்க்கிறேன். என்னுடைய கதைகளில் ஒரு மனைவியுடைய கோபத்தை எப்படி காட்டுவார்கள் என்றால், பாத்திரம் கழுவுகின்ற பொழுது பாத்திரங்கள்லாம் அப்படியே அதிரும், கரண்டி விழுகிற சத்தமும் டம்ளர் விழுகிற சத்தமும் தெரிக்கும். இதுதான் ஒரு மனைவி தான் கோபமாக இருக்கிறோம் என்று கணவனுக்கு காட்டுகின்ற இடம். ஆனால் இந்த கதையில் ஒரு வித்தியாசமான ஒரு மொழி அவர் கையாண்டிருக்கார். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. தோசை கருகுகிறது. சமையல் அறையில் தோசையை ஊற்றி அப்படி தடவும் போது கருகு வாசனை வருது. இந்த கருகு வாசனை மூலமாக தான் நீ மகள் மீது காட்டுகின்ற அதிகப்படியான கோபத்தை ஜீர்ணிக்க முடியாமல் அந்த தாய், அந்த கதையாசிரியனுடைய மனைவி வெளிப்படுத்துகிற இடம் ரொம்ப அற்புதமான இடம் அது. இதுதான் ஒரு கதை, ஒரு கதையாசிரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சக எழுத்தாளனாக நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த கதை இப்படி போகிறது. இப்போ வாசகனுக்கு ஒரு கேள்வி, அந்த கதை நீங்கள் முழுமையாக சொல்லாமல் அப்பா மகள் மேலே அப்படியே அழகுகளையும் அன்பையும் அறிவையும் கொட்டுறாருங்க. இப்போ ஒரு வாசகனுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு சராசரி வாசகனுக்கு அல்லது ஒரு புத்தகத்தின் மீது கதையின் மீது ஆழமாக மூழ்கி இருக்கின்ற ஒரு வாசகனுக்கு ஒரு கேள்வி வரும். சரி, என் மகளை அவன் கொஞ்சிறான், அளவுபதியாக கொஞ்சிறான். அப்பா அப்போ ஒரு புருஷன் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லு, மகளை கொஞ்சிறது 4 வீட்டுக்கு அந்த பையன் கேட்குது. எப்பா நீ கொஞ்சிறலாம் சரிப்பா, தங்கம் வெள்ளி பவுன் எல்லாம் கொஞ்சிற ரைட்டு, சில்க்குன்னு கஞ்சதான் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறான். இந்த கதை உண்மையில் ஒரு சிலுக்கு கதை. சிலுக்கு என்றால் பட்டு. இது நான் ஒரு பட்டு தேவதையாக பார்க்கிறேன். எப்படி பட்டு தேவதையாக பார்க்கிறேன் என்றால், மிக அழகான மொழியில் எழுதப்பட்டு அழகாக தொகுக்கப்பட்டு பிழைகள் எல்லாம் வடிக்கப்பட்டு ஒரு அழகான ஓவியத்தால் வண்ணமயமாக உருவாக்கப்பட்டு வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு நூல் அப்படி நான் பார்க்குறேன். இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, எந்த நாள் பார்த்தாலும் அப்போ அவன் புருஷன் மகனை கொஞ்சிக்கிட்டே இருக்கானே, மக ஸ்கூலுக்கு போயிடுச்சு, இப்போ அவன் என்ன செய்வான் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான ஒரு அழகியலான ஒரு பதில் வச்சுருக்கான் மனுஷன். நான் அசந்து போயிட்டேன். ஒரு பார்த்தீங்கன்னா குறுந்தொகையில் ஒரு பாடல் வரும். ஒரு அழகியல், ஒரு காதலை மிக சிலிர்த்து மெய் சிலிர்த்து ஒரு மிகைப்படுத்தி ஒரு அழகியலோடு சொல்லப்பட்ட கதை தான் செம்புல பெயல் நீர் போல அப்படிங்கிறது. யாயும் நியாயும் யாராகியரோ குந்தையும் எந்தையும் எம்முறை கேளு, நீயும் நானும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. மண்ணு செம்மண்ணா இருக்கு, மழை என்ன கலரோ தெரியாது, மழைக்கு நீருக்கு நிறம் இல்லை. ஒரு நிறமில்லாத ஒரு மழை செம்மண்ணில் கலந்து செம்மண் நிறத்திற்கு நீர் மாறுகிறது. இதுதான் உண்மை. அப்படி என்றால் ஒரு காதலன் ஒரு காதலி 2 பேரும் சேருகிறார்கள். சேருகின்ற பொழுது 2 பேரும் கலந்து ஒரு உருவம் வந்தால் அது ஒரு மாதிரி, ஒரு கருப்பையும் ஒரு சிகப்பையும் சேர்க்கும் பொழுது ஒரு புதுசாக ஒரு நிறம் வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மழை ஏதோ ஒரு நிறம், மண் ஏதோ ஒரு நிறம், 2ம் சேருகின்ற பொழுது செம்மண்ணாக மாற்றுது. அப்படின்னா காதலன் காதலியாகவோ அல்லது காதலி காதலனாகவோ மாறுகிறது. 2 பேருமே மாறல, ஒரு ஆள் பற்றி தான் இன்னொரு மாறுது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த கதையில் ஒரு அற்புதமான ஒரு இடத்த சொல்கிறாரு. மகளை கொண்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு மனுஷன் வீட்டுக்கு வராரு. இந்த இடத்துல நீங்கள் நிலாமகனை விட்டுறணும், அவருடைய துணைவியார் மீனாட்சி பிரியா விட்டுறணும். நம்ம வாசிக்கிறோம். நம்ம போயிட்டு நம்ம பிள்ளைய உண்டு ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி வருகின்ற பொழுது என்ன வாங்கிட்டு வருவோம்? மனைவியை நம்ம குஷிப்படுத்தணும்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவோம். மல்லிகைப்பூவோட இன்னும் சிலதை ஸ்வீட்டுகளை வாங்கிட்டு வருவோம். இதுதான் யாத்திரப்பள்ளி செய்வோம் நம்ம. ஆனால் நிலாமகனுக்கு என்ன செய்கிறாருன்னா இடியாப்பமும் தேங்காய் பால் வாங்கிட்டு வர்றாரு. இப்போ இந்த இடியாப்பத்தையும் தேங்காய் பாலையும் ஒரே நிறம்,
அது சேர்க்கின்ற பொழுது ரெண்டும் நிறம் மாறாது, அதே நிறத்தில் இருக்கும். அப்படி என்றால் ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒரே மனநிலையில் இருந்து ஒரே நிறத்தில் இருந்து ஒன்று கலந்து வெளிப்படுத்துவது தான் உண்மையான அன்பு. தேங்காய்ப்பாலும் இடியாப்பமும் இரண்டரை கலந்த நெஞ்சம் என்பதாக இந்த கதையை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் இந்த கதை. இந்த கதையில் வந்து இது எல்லோரும் சொல்லும் பொழுது இந்த இடத்தை யாராலும் சொல்ல முடியலை. ஏன்னா அந்த வரியினுடைய வீரியம் உங்களுக்கு தெரியலை. இந்த கதையினுடைய வெற்றி பெற்ற இடமே அதுதான். இப்படியாக போகின்ற கதையில் வந்து மண் வாசனை குறித்து இந்த கதை பேசுகிறது. எனக்கு மண் வாசனை என்பது பார்த்திங்கன்னா ஒரு மனைவி வாசனையாகத்தான் எனக்கு தோன்றுறது. மனைவி இந்த சொல் எங்கேருந்து கிடைத்த போது எங்கள் புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு சொல்கிறோம். புதுகைக்கு முன்னாடி புதுவை என்று சொல்லப்பட்டது. தஞ்சாவூரை வந்து தஞ்சைன்னு சொல்கிறோம். கோயம்புத்தூர் கோவின்னு சொல்கிற மாதிரி இந்த மனைவி அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு சில பெயரால் தான் இது எல்லோருக்கும் போய் சென்று சேர்த்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியாக திருமலை சாமி என்கின்ற ஒரு பத்திரிகையாளரும் மனைவி முஸ்தபா, திருமலை சாமி கூட என் வயது ஒத்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. மனைவி முஸ்தபா வந்து ஒரு ஆழ பெருங்கடல், ஒரு அறிவியல் கடல். மருத்துவத்திற்கும் அகராதி, கணினித்துறைக்கும் அவர் அகராதி படைத்த ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர். அவரும் ஜெயந்தனும் இணைந்து தான் மனைவி தமிழ் மன்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய அமைப்பை தொடங்கி தமிழை வளர்த்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மனைவி இலக்கிய மன்றம் வருகிறது. அந்த ஜெயந்தனுடைய தொடர்ச்சியாகத்தான் அறிவிச்செல்வன் வருகிறார். பார்த்தீங்கன்னா பிடிமண் நாவல் எழுதிய ஒரு அற்புதமான எழுத்தாளர் ஜீவிதன் வருகிறார். இன்னும் பலர் வருகிறார்கள். அதனுடைய கன்னி தொடர்ச்சியாக நீலாம்பகன் வருகிறது. இந்த கதையில் இவர் வந்து சிறுகதை இருக்க விட்ட சிறுகதை உணர்வு இருக்கா, இவர் வந்து தொடர்ந்து எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்று தேடுகின்ற பொழுது நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அவருக்கு இது ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாமே அன்பாகவே சூழ்ந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி இந்த பாலாஜி நீ சொன்னதை போல சொர்க்கமாகவே தான் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்படியெல்லாம் இல்லை. சொர்க்கமும் நரகமும் மிக அருகில் இருக்கிறது. அப்படியான கதைகளை அவருக்கு எழுத வேண்டும். அதனுடைய கதைகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த கதையில் வந்து கண்ணதாசனும் காளிதாசும் கண்ணதாசன் கதை முதல் கதை. அசரப்பள்ளி சொன்னது தான் சரி, இந்த கதை முதலில் வைக்கப்பட்டது தான் சரி. ஆனால் இன்னொரு திருத்தமும் நான் சொல்கிறேன். பெரும்பாலும் கதையை வந்து கடைசி கதையை வைத்த யாரும் படிக்க மாட்டார்கள் என்று அவர் சொன்னார். நான் தொகுப்பில் முதலில் வாசிப்பதே கடைசி கதை தான். காரணம் என்னவென்றால் அவன் கடைசியாக கதை எப்படி எந்த கோணத்தில் எந்த நோக்கத்தில் எழுத்தாலும் வைப்பா என்பது நமக்கு தெரியும். அப்போ கடைசி கதை நல்ல கதையாக இருந்தால் தான் மற்ற கதையை நம்ம அளவீடு செய்ய முடியும். ஆகவே கடைசி கதையை நீ தயவு செய்து சுமாரான கதைகளை வைத்து விடாதீர்கள், நல்ல கதையாக வையுங்கள். இந்த காளிதாசன் கண்ணதாசன் கதை அது சொல்லக்கூடிய ஒரு மைய சரடு என்னென்னா, எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு காதலி உண்டு என்று சொல்வது தான் அந்த கதை. எல்லா அப்பாக்களுக்கும் காதல் இருப்பது போல எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது. அது என்ன உணர்வு என்றால், எனது கணவன் என்னை தவிர வேறு யாரிடமும் அதிகப்படியான பாசத்தை காட்டிவிடக்கூடாது. மகளாகவே இருந்தாலும் தாயாகவே இருந்தாலும். அப்போ ஒரு காதல் உணர்வுள்ள ஒரு தந்தைக்கும் தன்னை விட வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, நேசிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது அப்படியாக இருக்கக்கூடிய தாய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உரசல், முரண், அன்பு, நெருக்கம், இது எல்லாம் தான் இந்த கதை. இந்த கதையை இந்த உணர்வை மகன் அறிகிறான். அப்பாவோட காதலி யாரு அப்படின்னு மகன் அறிகிறது வந்து ஒரு கொடுமையான விஷயம். ஆனால் அறிகிறான். அறிந்த பிறகு அவன் என்ன செய்கிறான் என்பதுதான் அந்த கதை. இந்த கதை வந்து நான் ஜீவிதன் மாதிரி சொன்னோம்னா கதை செத்து போயிடும், புத்தகம் வாங்க மாட்டாங்க. அப்போ தந்தையினுடைய காதலை மகன் அறிகின்ற பொழுது மகனுடைய வெளிப்பாடு என்ன, அதான் அந்த கதை. இந்த கதையினுடைய முக்கியமான ஒரு கதையாக நான் பார்ப்பது யாரும் சொல்லாத கதை சர்க்கரை. ஒரு சின்ன செய்தி சொல்கிறேன் பாருங்களேன். என் கூட வேலை பார்த்தா ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டார். அவரோடு பணியாற்றன்னு ஒருவனை போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், ஏய் அவர் பேரை சொல்லி இறந்துட்டாரா. எதிர்த்த உள்ளவன், அச்சோ ஏன்டா ஐயோங்கிற, உனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுடா,
இந்த மனநிலை இருக்கக்கூடிய ஒருவன் மற்றவர்களிடம் அவனுடைய உண்மையான முகத்தை, மனநிலையை, அந்த குரூரமான விஷயத்தை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அவன் எப்படியெல்லாம் பேசுவான், அவனுடைய நாக்கு எப்படியெல்லாம் வளையும் என்பதை காட்டுவதுதான் அந்த கதை. சர்க்கரும் முக்கியமான கதை இருந்த போதிலும் சில கதைகள், அதை சொல்லணும் இல்லையா, சில கதைகள் இன்னும் நன்றாக எழுதியிருக்க வேண்டும். எப்போதுமே ஒரு சிறுகதையை நாம் ரொம்ப சரியா, ஒரு கதைக்கு ஒரு முடிவு தான், சிறுகதைக்கு ஒரு முடிவு தான். அந்த சிறுகதையை சரியாக எழுதினால்தான் அந்த சிறுகதைக்கு ஒரு முடிவு. அந்த சிறுகதையை நாம் தவறாக சரியாக அந்த கதாபாத்திரத்தை கையாளவில்லை என்றால் அந்த சிறுகதை எழுதிய சிறுகதையாளனையே கேட்காமல் வாசகனை கொண்டு இன்னொரு கதையை அதை எழுதி கொள்ளும். இது கவிதையில் சாத்தியம் இல்லை, நாவலில் சாத்தியம் இல்லை, சிறுகதையில் மட்டும் இது நிகழும். கதையை நீ சரியாக எழுதலைன்னா வாசகன் படிச்சுட்டு அதுக்கு வேறொரு கதையை சொல்லுவான். ஒரு எழுத்தாளன் எழுதின ஒரு கதையை விடவும் வாசகன் எழுதக்கூடிய அந்த கதை நன்றாக இருந்து விட்டதென்றால் சிறுகதையாளனுக்கு தேர்ச்சி குறைவு, வாசிப்பு குறைவு, சமூகத்தை அனுமானிக்கின்ற, அவதானிக்கின்ற பார்வை குறைவாகிவிடும். இதற்கு ஒரு உதாரணம், ஒரு கதை சொல்கிறேன். சிலேட்டு என்று ஒரு சிறுகதை. சிலேட்டு, மணி ஆயிடுச்சு. இந்த சிலேட்டு என்கின்ற சிறுகதை விஸ்வநாதன் என்கின்ற ஒரு சிறுகதையாளர் எழுதி அது ஒரு பத்திரிகையில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சுஜாதா கிட்ட இந்த கதையை கொடுத்து அவருடைய அபிப்பிராயத்தை கேட்குறார். அப்போ கனையாளி பத்திரிகையில் கடைசி பக்கம் எழுதி கொண்டிருந்தார் சுஜாதா. சிலேட்டு கதை. இந்த கதையை அவர் வாசிக்கிறார். கதையை வாசித்த பிறகு அவர் வேறொரு கதை சொல்கிறார். சிலேட்டு கதை என்னென்னா, பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு சிலேட்டு கொடுக்கிறார்கள். இப்போ கொடுக்குற சிலேட்லாம் உடையாது. நாங்கள் படித்த காலத்தில் கொடுக்குற சிலேட் அன்னைக்கு உடஞ்சி போயிடும். ஏன்னா அது மண்ணிலான சிலேட். எழுதுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், அழிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் உடையும். இந்த சிலேட்டு என்ன செய்தார், அமைச்சர் குடிக்கின்ற போது ஒவ்வொரு சிலேட்டிலும் அவர் லாபம் பார்க்கிறார். ஒவ்வொரு சிலேட்டிலும் அவர் லாபம் பார்க்கிறார். கவர்மெண்ட் எந்த விலையில் கொள்முதல் செய்கிறதோ அதை அவர் கழிச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவர் பேரம் பேசி தான் சிலேட்டை வாங்கி அமைச்சருக்கு கொடுக்குறாரு. இந்த அமைச்சர் போய் சிலேட்டில் லாபம் பார்க்குறானே பாவி பைய அப்படின்ட்டு அந்த சிலேட்டை செய்த அந்த தொழிலாளி என்ன செய்கிறான், மொத்த சிலேட்டையும் அடித்து நொறுக்கிக்கிறான். இதுதான் கதை. இந்த கதை ஒரு இடதுசாரி, ஒரு பார்த்தீங்கன்னா பொது உடைமை நோக்கில் வரக்கூடிய இதழ்கள் ஒரு பாராட்டு பெறுகிறது. இந்த கதை ஒரு சிலேட்டில் ஒரு அமைச்சர் எல்லாம் பார்த்த சிலேட்டை தான் உடைக்கணும், உடைக்கிறான். இது ஒரு நல்ல கதை தான், எந்த வகையில் குறை சொல்ல முடியாது. ஒரு சமூக பிரச்சனை பேசக்கூடிய ஒரு கதை. இந்த கதைக்குள் இதை விடவும் ஒரு உயிர்ப்பான ஒரு கதை இருக்கிறது என்று சுஜாதா சொல்றாரு. இப்போ சொல்லப்போற கதை எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிறது தெரியல. ஒருவேளை ரெண்டு கதையில் எது நல்ல கதையாக இருக்குன்னு கூட நீங்கள் பரிசீலனை பண்ணலாம். அவர் என்ன சொல்றாரு, இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார யுக்தி இருக்கிறது. இதை விடவும் இதுக்குள்ள ஒரு நல்ல கதை அம்சம் இருக்கிறது. என்னவென்றால், சிலேட்டை செய்யக்கூடிய தொழிலாளி பள்ளி வயது உடைய, படிக்கும் வயது உடைய ஒரு குழந்தை. இதுதான் அவர் சொல்ற விஷயம். நீங்க உடைக்கிறதுங்கிறது வேற. சிலேட்டை செய்கிறவனை பள்ளிக்கு போகாமல் பள்ளி வயது உடைய ஒரு குழந்தையாக இருக்கிறான். இப்படியாக இந்த கதையை அணுகியிருந்தால் அதை விடவும் இந்த கதை நன்றாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்மளே யோசிக்கலாம், இது ரெண்டு எது சிறந்த கதை என்று. முதல் கதை உணர்ச்சி வயப்பட்டது, உணர்ச்சி வயமானது. இரண்டாவது கதை உணர்வுபூர்வமானது. எல்லா சிறுகதையாளனும் முதல் கதையின் முக்கியமான கேரக்டரை கொலை செய்கிறான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு சிறுகதை எழுத வரீங்கன்னா முதல் கதையில் ஒரு கேரக்டரை கொள்ளுவீங்க.
ஏன்னா கொன்னாதான் அப்படியே உருக்கமாக இருக்கும், அப்படியே படித்து வாசகர் அப்படியே கண்ணீர் பொங்கி பாராட்டுவாங்க என்பது மாதிரி. இப்படியாக எழுதுகின்ற அந்த கதைகள் ஒரு கட்டத்தில் அது உணர்வுபூர்வமான கதைகளாக மாறும். அந்த இடத்திற்கு நிலமகன் வர வேண்டும். நீங்கள் இப்போ சமீபத்தில் நான் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை படித்தேன். ஒரு இலக்கியத்தை எழுத்தாளனே ஒரு 3 கேட்டகரியாக அந்த கட்டுரை பிரிச்சிருந்தேன். ஒன்று ஃபோட்டோசிந்தசிஸ், அறிவியல் சொல்லணும்னா ஒளிச்சேர்க்கை. இந்த ஒளிச்சேர்க்கைக்கு இலக்கியத்துக்கு என்ன சம்மந்தம்னு கூட நம்ம கேட்கலாம். ஒளிச்சேர்க்கைனா சூரிய ஒளி, நீர், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு தாவரம் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்வது ஒளிச்சேர்க்கை. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கதையை, தான் சந்தித்த கதையை தானே எழுதி கொள்வது ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டோரி. தன்னுடைய மீனாட்சியை பற்றி, தன்னுடைய நிலாமிகாவை பற்றி, தன்னுடைய சாணக்கியனை பற்றி, தன்னுடைய ஜீவிதனை பற்றி எழுதுவது ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ அந்த கதையை நான் பேசுகிறேன். நான் வாசித்த கதைகளில், என்னுடைய இத்தனை ஆண்டு கால எழுத்து அனுபவத்தில் சிலுக்கு தேவதை போன்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பனை எனது வாழ்நாட்களை பார்த்ததில்லை. இந்த கதைக்கு நிச்சயமாக நோபல் பரிசு உண்டு, தமிழ்நாடு அரசு விருதுகள் உண்டு அப்படின்னு நான் உண்மையாகவோ அல்லது ஒரு மேடை முகத்துக்கோ சொல்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விமர்சனத்திற்கு பிறகு, இந்த உரைக்கு பிறகு இந்த சிலுக்கு தேவதை உங்களுக்கு முன்னால் ஒரு மாதிரியாகவும் உங்களுக்கு பின்னால் ஒரு மாதிரி பேசுவார்கள். இன்னும் முகநூலில் ஆகா ஓகா என்று எழுத தொடங்கிவிட்டார்கள் என்றால் பொறுக்க முடியாமல் பொங்கி அவரவர்கள் பக்கத்தில் சிலுக்கு தேவதையை எவ்வளவு டேமேஜ் பண்ண முடியுமோ செய்வார்கள். இப்பொழுது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பதட்டம் வரும். இந்த பதட்டத்தில் ஒரு எழுத்தாளன் உட்கார்ந்து கொண்டு எழுதின விமர்சனத்துக்கெல்லாம் பதில் எழுதி கொண்டு இருப்பது ஒரு ரகம். அப்படி நீங்கள் எழுதுவீர்கள். ஆனால் நான் நிலாமகன் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். வரக்கூடிய ஒரு நூலுக்கு, ஒரு கதைக்கு, ஒரு கவிதைக்கு, ஒரு நாவலுக்கு எதிர்மறையான விமர்சனத்திற்கு நீங்கள் அவருக்கு குறிப்பிட்டு பதில் சொல்வீர்களே ஆனால் நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸில் இருக்கிறீர்கள் என்று பொருள். இதற்கு அடுத்த லோகோசிந்தசிஸ் அப்படின்னு ஒரு வேர்டு போடுறாங்க. லோகோசிந்தசிஸ் என்பது நம் மீது வரக்கூடிய விமர்சனத்திற்கு, நம் மீது அல்லது நம் பெற்ற பிள்ளைகள் மீது வரக்கூடிய விமர்சனத்திற்கு அல்லது நாம் எழுதக்கூடிய எழுத்தின் மீது வரக்கூடிய விமர்சனத்திற்கு இதைவிடவும் நல்ல சொற்களை, தேர்ந்த சொற்களை தேர்ந்தெடுத்து இதைவிடவும் நல்ல படைப்பிலை கொடுப்பது தான் லோகோசிந்தசிஸ். அதுக்கு ஒரு பெரிய ஆழ்ந்த வாசிப்பு தேவைப்படுகிறது. அதற்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தேவதாசி சிஸ்டத்தை பற்றி ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர், ஒரு பிரபலமான ஒரு பத்திரிகையில், இது நாட்டுக்கு தேவையானது, இதற்குள் ஒரு பெரிய புனிதம் இருக்கிறது, சமூகத்தை அழகாக கட்டமைத்து ஒழுங்காக வைத்திருப்பது அந்த தேவதாசி சிஸ்டம் தான், இதை நான் ஆதரிக்கிறேன். ஆனால் சில அமைப்புகள் அதற்கு எதிராக பேசி இந்த நாட்டை சீர்குலைத்து விட்டது என்பதாக ஒரு பிரபலமான ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். இந்த கட்டுரையை கலைஞர் கருணாநிதி வாசிக்கிறார். வாசித்து விட்டு அவர் ஒரு பதில் சொல்கிறார். அந்த கட்டுரை, அந்த சிறுகதை அந்த எழுத்தாளருக்கு அவர் கடிதமாக எழுதுகிறார். இந்த கட்டுரையை நான் படித்தேன், மிக நல்ல கட்டுரை, ஆழமான கட்டுரை, தேவதாசி எழுதியது போலவே இருந்தது. இப்ப அதை விடவும் நல்ல சொற்களை, குறைவான சொற்களை, கூர்மையான சொற்களை, அடர்த்தியான சொற்களை, ஆழமான சொற்களை வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட பதில் அது. இந்த சிலுக்கு தேவதை மீது வரக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் ஒரு எதிரான விமர்சனமாகவே நாம் பார்க்க வேண்டும். இதை விடவும் நல்ல சிறுகதைகளை நாம் நல்ல தேர்ந்த மொழிகளை கொண்டு, தேர்ந்த வாசிப்புகளை கொண்டு, அடர்த்தியான மொழிகளை கொண்டு இனிவரும் கதைகளை எழுத வேண்டும். இது லோகோசிந்தசிஸ். இதற்கு அடுத்ததாக தியோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டை போடுறாங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ சொன்ன பார்த்தீங்களா தொடக்கத்தில், இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு இயற்கை ஒத்துழைத்திருக்கிறது.
நான் ஒரு 100 கதைகள் அடங்கிய 2 தொகுதிகள் என்சிபி கட்சி மூலமாக புதுக்கோட்டையில் வெளியிட்டேன். 2 நாள், முதல் நாள் 2 நாள் நல்ல மழை, புத்தகம் வெளியிட்ட அன்றைக்கி ஒரு தூறல் இல்லை, மறுநாள் கடுமையான மழை. அப்படி என்றால் இயற்கை நம்மளை நேசிக்கிறது. நமக்கு தெரியாது அதெல்லாம். இயற்கைக்கு கண் உண்டு, காற்றுக்கு செவிகள் உண்டு, நீருக்கு கைகள் உண்டு. இதை உணர்வது இயற்கைவாதினுடைய சித்தாந்தம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக சொன்னோம்னா இறையியல். நீங்கள் இயற்கைவாதியினுடைய சித்தாந்தம். இதற்கிடையில் ஒரு ஆன்மீகம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆன்மீகமும் இயற்கையியலும் இறையியலும் சேர்ந்து சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் நம்ம காலையிலேருந்து அறிவுச்செல்வன் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட அந்த உணர்வு இருப்பதாக நான் உணர்கிறேன். ஒருவேளை என்னுடைய வயசு, என்னுடைய அனுபவம் போதாமை இருக்கலாம், கூட அப்படி கூட பிரிந்திருக்கலாம், இல்லைன்னா சரியாக கூட இருக்கலாம். அவர்கிட்ட அது இருக்கிறது. கவிதைனா என்ன, சிறுகதைனா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் நூலுக்கு நான் அணிந்திர கொடுத்திருக்கிறேன். எப்படி சொல்லலாம் என்று சொல்கிறேன் பார் என்று சொல்வது கவிதை. எதையெல்லாம் சொல்லலாம் சொல்கிறேன் பார் என்று சொல்வது சிறுகதை. இது அவர் எங்கே காப்பி பேஸ்ட் பண்ணல, அவராகவே அதை சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு இறையியலும் ஒரு ஆன்மீக இயலும் ஒரு தத்துவமும் ஒரு இயற்பியலும் ஒரு பயாலஜியும் ஒரு கெமிஸ்ட்ரியும் ஒரு வேதிவினை மாற்றம் நிகழ்ந்து அந்த சொற்கள் பிறக்கிறது. இது யாருக்கெல்லாம் பிறந்தது? பட்டினத்தார்களுக்கு பிறந்தது, சித்தர்களுக்கு பிறந்தது, பாரதியாருக்கு பிறந்தது, புதுமை பித்தனுக்கு பிறந்தது, மௌனிக்கு பிறந்தது, நிலாமகனுக்கும் பிறக்க வேண்டும். ஃபோட்டோசிந்தசிஸிலிருந்து லோவோசிந்தசிஸ் போயிட்டு தியோசிந்தசிஸ் வரணும்னா வயது அவருக்கு கை கொடுக்க வேண்டும், குடும்பம் ஒத்துழைக்க வேண்டும். அதைவிடவும் வாசிப்பும் தேடலும் சமூகத்தை சமுதாயத்தை மிக சரியாக அவதானிக்கின்ற பார்வை அவருக்கு வசப்பட வேண்டும். பாரதி மொழி சொல்லணும், வசப்பட வேண்டும். சின்ன வயசில் அப்பாவை பற்றி கதை எழுதி, என்னடா என்னை பற்றி நான் குடிக்கிறத பற்றியெல்லாம் நீ கதை எழுதியிருக்கிறியே அப்படின்னா அவங்க அப்பா தட்டி கொடுத்ததாக ஒரு பதிவு செய்திருக்கிறார். தற்காலத்தில் எழுதப்பட வேண்டிய கதைகளில் முதன்மையான கதையாக இருப்பது மது பற்றிய கதை. நமது திருச்சி மாவட்டத்தில் ஆங்கரை பைரவி என்ற ஒரு எழுத்தாளர் மிக நீண்ட நாளைக்கு முன்பு ஒரு கதை படித்தேன். அப்பா என்ற ஒரு கதை. அப்பா பள்ளிக்கூடத்துக்கு கல்வி கட்டணம் கட்டணும், சேமித்து வைத்த பணத்தை அப்பா எடுத்து குடிச்சிடுறாரு. பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் ஃபீஸ் கட்டிட்டாங்க, அந்த ஒரு குழந்தை மட்டும் கட்டலை. டீச்சர் தினமும் கேட்குறாங்க, குழந்தை அம்மா கிட்ட நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுகுது. இல்லை இன்னைக்கு மட்டும் போ, நான் கொண்டாந்து ஃபீஸ் கட்டுறேன், நம்பி போடி அனுப்பிடுறாங்க. ஸ்கூலில் உட்காந்து சன்னல் வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க அம்மா வருமா வருமா வருமா, நம்ம வரலை. அவளுக்கு அழுகை வருகிறது, அழுகிறான். டீச்சர் கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏண்டி அழுகிற? குழந்தை சொல்கிறா, அப்பா செத்துட்டாங்க. ஐயோ அப்பா செத்துட்டாங்களா? கவலைப்படாத, இனி உன்னை நான் படிக்க வைக்கிறேன், நீ ஃபீஸ் கூட கட்ட வேண்டாண்டி அப்படின்னு தேத்துறாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வராரு. டீச்சர் பார்க்குறாங்க, ஏய் வாடி, இப்போ தான் சொன்ன அப்பா செத்துட்டாங்கன்னு தான் வாராரடி, ஏண்டி அப்பாவை உயிரோடு இருக்கும்போது கொண்டுட்டேன். குழந்தை சொல்கிறான், எங்கள் அப்பாவை நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் கொன்றேன், என் அப்பா எங்களை தினந்தோறும் கொள்கிறார். கதை முடியுது. ஒரு கதை. ஆனால் நீங்கள் அப்பா பற்றி என்ன எழுதிருக்கீங்கன்னு தெரியலை, எழுதப்பட வேண்டும். வித்யாவுக்கு 3 அப்பாக்கள் சொல்லி நான் ஒரு கதை எழுதினேன். உண்மையில் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா தான், அது 3 அப்பா. குடிக்கின்ற அப்பாக்கள் 2 அப்பாக்களாக மாறுகிறார்கள். குடிப்பதற்கு முன்பு ஒரு அப்பா, குடித்த பிறகு அப்பா.
சில அப்பாக்கள் குடித்த பிறகு 3 அப்பாக்களாகவும் மாறிவிடுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய கதை அது. இப்படியான கதைகளை நீங்கள் நிறைய எழுத வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான், ஒரு வருத்தம், அதையும் சொல்லணும்ல. என்னவென்றால், நமது பண்டிகை காலங்களில் தீபாவளி செய்கின்ற பொழுது முறுக்கு அப்படியே சுற்றி ஒரு அதிர்ஷ்டத்தை சுற்றி அதில் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை எடுத்து, எங்கள் ஊரில் இங்கே எப்படின்னு தெரியல, மணப்பாறையில், ஏன்னா முறுக்குக்கு பேர் போன ஊர் மணப்பாறை, முறுக்கே அழகாக ஒரு நல்ல முறுக்கை எடுத்து அடுப்பு சாமிக்குன்னு வைப்போம். அடுப்பு சாமிக்கு பண்டிகை முடிகிற வரைக்கும் அந்த முறுக்கு அங்கே இருக்கும். அதே போல் வீட்டில் வந்து கோழி அடித்தோம்னா அதோட முக்கியமான உறுப்பு ஆகிய அந்த ஈரல், முட்டை, இதை வந்து எல்லாருக்கும் வச்சிட மாட்டாங்க. மனசுக்கு ரொம்ப நேசித்த ஒரு மனிதருக்கு அதை பகிர்வாங்க. அது மாதிரியாக என்னுடைய சகோதரி வீட்டுக்கு போகும்பொழுது அந்த முட்டை, ஈரல் எனக்கு வைக்காம என் கூட வந்த தம்பிக்கு வச்சாங்க. நான் வந்து அது பொறாமையோடு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் எப்படி சாப்பிட்றான்னு நான் பார்த்தேன். எனக்கு அந்த முட்டையை ஈரல் வைத்திருந்தாலும் கூட நான் அவளை ருசித்து சாப்பிட்ருக்க மாட்டேன். அப்படி ருசித்து அவன் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டதை பார்க்கின்ற பொழுது அது நான் சாப்பிட்ட மாதிரி எனக்கு சந்தோஷம். இந்த தொகுப்பில் ஒரு அற்புதமான ஒரு கதை என்பது அளவி. இந்த கதையை நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் தம்பி கொடுத்துட்டீங்க. எப்படி முறுக்க சுட்டி வைக்கிறோமோ, ஈரலையும் முட்டையும் வந்து குறிப்பிட்ட ஒரு வைக்கிறோமோ, ரத்தத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு வைக்கிற மாதிரி சொந்த தம்பிக்கு இந்த கதையை அவர் கொடுத்துருக்கிறீங்க. எனக்கு பொறாமையாக இருந்தது. அவர் சொல்லிட்டார், இந்த கதையை வச்சு தம்பி தான் பேசுவார் அப்படின்ட்டு. ஆனால் என் கண் பார்க்க என் தம்பி எப்படி அந்த முட்டையும் ஈரலையும் ரொம்ப அழகாக ருசித்து சாப்பிட்டானோ, அதுபோல் இந்த கதையை ஜீவிதன் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோடு அந்த கதையை உள்வாங்கி, கேரக்டர் உள்வாங்கி ரொம்ப அற்புதமாக சொல்லி, கதை சொல்லி என்கின்ற ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு படி உயர்த்தி இருக்கிறீர்கள். எனக்கு தெரிந்து அப்பாவும் பிள்ளையும் கதையாளர்களாக இருந்து பார்த்திருக்கிறேன். அண்ணனும் தம்பியும் கதையாளர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு போட்டி பொறாமைகள் இருக்கும். ஆனால் அண்ணன் கதையை தம்பி தன் கதையை போல கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய இதயம் வேண்டும். நீங்கள் 2 பேரும் இணைந்து இந்த தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு நல்லதொரு இலக்கிய பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி, அவருடைய இலக்கியத்திற்கு மீனாட்சி பிரியா அவர்கள் மீனாட்சியாகவும், அவருடைய தேவதையாக தாய் அவர்களும் பிள்ளைகளும் சத்திரியன்ட்டையும் சொல்லிடுங்க. அவர்களும் அவருக்கு முழு சாணக்கியருக்கு சொல்லிடுங்க. எல்லோரும் அவருடைய அடுத்தடுத்த கதைகள் நல்ல படைப்புகள் கொடுப்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி, அவரை விடவும் இளவயதாகிய என்னை இந்த சிறுகதை நூல் வெளியீட்டு விழாவில் அழைப்பதற்கு ஒரு பெரிய இதயம் வேண்டும். அந்த இதயத்தை வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.